அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீன் வயிற்றில் யூனுஸ் நபி. இறுதிப் பதிவு. அப்போது கடலில் உள்ள ஒரு மீனுக்கு அல்லாஹு கட்டளையிட்டான், என் தூதர் யூனுஸ் நபியை நீ விழுங்கிவிடு. பாதுகாப்பாக அவரை நீ உன் வயிற்றில் சுமந்து கொள். என் கட்டளை வரும்போது நீ கரைக்குச் சென்று அவரை உயிரோடு விட்டுவிடு. இறை கட்டளைப்படி யூனுஸ் நபியை மீன் ஒன்று விழுங்கியது. மீன் வயிற்றில் அடைக்கலமான யூனுஸ் நபி தன் தவறை உணர்ந்தவர்களாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு இறங்கினார். இந்த நிகழ்வுகள் அத்தனையும் திருக்குர்ஆனிலே இவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிச்சயமாக யூனுஸும் நம் தூதர்களில் ஒருவர்தான். மக்களால் நிறைந்த கப்பலின் பக்கம் அவர் தப்பி ஓடிய சமயத்தில் அதில் ஏறிக்கொண்டார். அக்கப்பலில் உள்ளவர்கள் சீட்டு குலுக்கி போட்டதில் இவர் கடலில் எறியப்பட வேண்டிய உள்ளவரானார். அவ்வாறு இவர்கள் எரியவே மீன் அவரை விழுங்கிவிட்டது. அந்த சமயம் அவர் தன்னை தானே நீந்திக் கொண்டிருந்தார். நிச்சயமாக அவர் நம்மை துதி செய்பவர்களில் ஒருவராக இல்லாதிருந்தால் மறுமையில் எழுப்பப்படும் நாள் வரை அவர் அதன் வயிற்றில் மீன் வயிற்றில் தங்கி இருப்பார். அவர் துதி செய்ததின் காரணமாக வெட்ட வழியான பூமியில் மீன் வயிற்றிலிருந்து அவரை நாம் எரிய செய்தோம். திருக்குர்ஆன் 37வது அத்தியாயம் 139 145 வரை காணலாம். அவர் கோபமாக சென்ற சமயத்தில் நாம் அவரை பிடித்து கொள்ள மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார். ஆதலால் அவரை ஒரு மீன் விழுங்கும்படி செய்து மீன் வயிற்றில் இருள்களிலிருந்து அவர் நம்மை நோக்கி, உன்னை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறொருவனும் இல்லை, நீ மிக பரிசுத்தமானவன், நிச்சயமாக நானோ அநியாயக்காரரில் ஒருவனாகிவிட்டேன், என்னை மன்னித்து அருள் புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்தார். திருக்குர்ஆன் 21:87 பதிவாகியுள்ளது. அல்லாஹு அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு யூனுஸ் நபியை காப்பாற்றினான். அதன் பின் நபியவர்கள் 100,000 அல்லது அதற்கும் அதிகமான மக்களிடம் தூதுவராக அனுப்பி வைத்தான். இவ்வாறு யூனுஸ் நபியின் சரித்திரத்தை திருக்குர்ஆனில் பல அத்தியாயங்களில் அழகுற அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான். சாதாரண மக்கள் மட்டுமல்ல, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிகளும் இறைவனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை இந்த நிகழ்வு மூலம் நாம் அறியலாம். மேலும் அல்லாஹு தன்னை நபியவர்களுக்கு வாரி வழங்கும் நன்மைகள் எவை என்பதை யூனுஸ் நபிகளின் சரித்திரம் நமக்கு விளங்குகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.